ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 16. பகவானபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயம் கரக ஆவிசேஷ அம்சபாகேன மன ஆனகதுந்துபேக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பகவான் பரமபுருஷ பகவான் அபி கூட விஸ்வாத்மா ஜீவராசிகளின் பரமாத்மா பக்தானாம் அவரது பக்தர்களின் அபயம் கர பயத்தின் காரணங்களை எப்போதும் கொள்ளும் ஆவிவேச புகுந்தார் அம்சபாகேன மறைந்துள்ள அவரது சகல ஐஸ்வர்யங்களுடனும் ஷட் ஐஸ்வர்ய பூர்ண மனதில் ஆனகதுந்துபே வசுதேவரின். டிரான்ஸ்லேஷன். இவ்வாறாக எல்லா ஜீவராசிகளிலும் பரமாத்மாவாக இருப்பவரும் தமது பக்தர்களின் பயத்தையெல்லாம் போக்குபவருமான பரமபுருஷ பகவான் முழு ஐஸ்வர்யங்களுடன் வசுதேவரின் மனதில் புகுந்தார். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். விஸ்வாத்மா என்னும் சொல் எல்லாருடைய இதயங்களிலும் இருப்பவரை குறிக்கிறது. ஈஸ்வரக சர்வபூதானாம் ஹிருதேச அர்ஜுன திஷ்டதி. விஸ்வாத்மா என்பதன் மற்றொரு அர்த்தம் அனைவரது அன்பிற்கும் உரிய ஒரே பொருள் என்பதாகும். இந்த பொருளை மறந்ததனால் மக்கள் இந்த உலகத்தில் துன்பப்படுகின்றனர். ஆனால் அதிர்ஷ்டவசமாக பகவான் கிருஷ்ணரை நேசிப்பது என்னும் தன்னுடைய பழைய உணர்வை ஒருவன் விழிப்புறச் செய்து விஸ்வாத்மாவுடன் அவ்வுணர்வை இணைப்பானாயின் அவன் பூரணத்துவம் அடைவான். 3ஆம் ஸ்கந்தத்தில் 3ஆம் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் 15வது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு விவரிக்கிறார். பராவரேச்சோ மகத் அம்ச யுக்தோ ஹி அஜோபி ஜாதோ பகவான். அனைத்திற்கும் இறைவனாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பற்றவர் என்றாலும் அவர் ஒரு பக்தரின் மனதில் புகுந்து பிறகு ஒரு குழந்தையாக பிறப்பதைப் போல தோன்றுகிறார். பகவான் முன்பே மனதில் இருக்கிறார். இதனால் ஒரு பக்தரின் உடலிலிருந்து பிறப்பது போல அவர் தோன்றுவதில் ஆச்சரியம் இல்லை. ஆவிவேச என்னும் சொல் வசுதேவரின் மனதில் பகவான் தோன்றினார் என்பதை குறிப்பிடுகிறது. ஆண் விந்துவை பாய்ச்சுவதற்கு அவசியம் இருக்கவில்லை. இதுதான் ஸ்ரீபாத ஸ்ரீதர் சுவாமி மற்றும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் ஆகியோரின் கருத்தாகும். வசுதேவரின் மனதில் உணர்வு வெளிப்படைய செய்யப்பட்டது என்று ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி தமது வைஷ்ணவ தோஷணியில் கூறுகிறார். வசுதேவர் தேவர்களில் ஒருவர் என்றும் உணர்வை வெளிப்படைய செய்வது போல பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது மனதில் தோன்றினார் என்றும் ஸ்ரீல வீரராகவ ஆச்சாரியரும் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 16 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய். ஹரி போல்.